அப்பாடா ஒரு வழியா. ஏய் ஐயோ அண்ணாச்சி நீங்களா? என்னன்னாச்சு, கோலமெல்லாம் பயங்கரமா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க? 3 மணிலிருந்து போட்டு இன்னும் உக்காந்த பாடில்ல. அப்ப இந்த வட்டம் பரிசு உங்களுக்கு தான். என்னமோ ஆண்டவன் புண்ணியத்துல. சரி, இங்கிட்டு வழி இல்லையா அண்ணாச்சி? யாரு வண்டியும் தரல. விடிய காலையில இருந்து நிக்கி. நானும் அப்படி போகணும்னு வாங்கின போக முடிய மாட்டேங்கி. விடிய காலையில இருந்து நிக்குதா? இது நைட் இருக்கும். நைட்டு தான். நைட்ல இருந்து நிக்குது மாமா. ஓஹோ, நைட்ல இருந்து நிக்குதா? மாமோய், என்னடா? அப்பா எங்கேயோ வெளியே கிளம்புறாங்களாம். அதுக்கு வண்டி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வண்டி எப்ப ஏன்ட்ட கொடுத்தாரு உங்க அப்பா? நீங்க தான் காலையில ஒரு 3 மணி போல வந்து சாவி வாங்கிட்டு போனீங்கன்னு சொன்னாங்க. தம்பி, வாட்? அந்த வண்டி அனுப்பாரியா? எந்த வண்டி? ஆட அது ஒன்றும் இல்லை, கோலம் அழியக்கூடாதுன்னு நிப்பாட்டினது மறந்து போயிட்டேன். என்னன்னு தெரியல. கோலம் அழியக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வண்டியை வைங்கடா. பக்கத்து வீட்டுல இருந்து வண்டி எடுத்து வச்சு இவங்க தப்பிச்சுக்கிறாங்க. டே சாமே, சொல்லு முருகா. நீ அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போற, இவரை எதுக்குடா கூட்டு வர்ற? நான் கூப்பிடல முருகா, வெளியே உட்காந்து செருப்பு மாட்டிக்கிட்டு இருந்தேன். எங்கடா போறேன்னு கேட்டாரு. இந்த மாதிரி இந்த சைடு போறேன் மாமா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த சைடு போய் மாட்டு கொம்புக்கு வேண்டி அடிக்கணும். போயிட்டு வந்துருவோமா? அருமைடா. வேற வழி. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள நீ சொங்கி மாதிரி வர? எது? மாமா கூட வர்ற? அதுவும் இன்னைக்கு பொங்கல், கொஞ்சம் வெறப்ப நடக்க வேணாமா? ஐயோ மாப்பிள்ள, என்னாச்சு மாமா? அந்த பட்டனை கழட்டு மாப்பிள்ள. இல்ல மாமா, நான் ஒரு கலட்டுடா. அழகு மாப்பிள்ள. நல்ல மாமா. சரி, இன்னைக்கு பொங்கல் போட்டி வைப்பாங்கல்ல? இல்ல மாமா, போட்டியிலலாம் சேர்றது இல்ல. அட என்ன மாப்பிள்ள, நாளா உன் வயசுல எந்த போட்டிக்கும் பயப்பட மாட்டேன். எல்லா போட்டிலையும் பரிசு தான் அடிப்பேன். தெரியும் மாமா. உண்மையாவாடா? அப்படிலாம் இல்ல முருகா, சின்ன பையங்க போட்டியா பார்த்து சேர்ந்துருவாரு. செய். ஆத்தாடி, என்ன மாப்பிள்ள கொடூரமா இருக்கு. அதுலயும் அந்த பின்னாடி வேறு மாப்பிள்ள, அதை மட்டும் தனியா வரைஞ்சி வச்சிருக்காங்க. என்கிட்ட கேட்டா மாட்டை கொஞ்சம் தள்ளி கூட்டு போறது நல்லதுமே. அதுவும் கரெக்டு தான் மாமா. மாடி இதை பாத்துறாம. எனக்கே இதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. பாவம், வாயில்லாத ஜீவன், யார்கிட்ட சொல்லி அழுகும்? அப்படி என்ன பார்க்குறாங்க? வேண்டாம், குளத்துக்கே நீ டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேனா இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது அவளை பாத்துறணும் முருகா. ஏன்டா காலையில இருந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க? பாக்கணும் முருகா. இன்னொரு நாள் பாத்துக்கலாம்டா, வாடா வீட்டுக்கு போவோம். அட முருகா, நார்மல் பொண்ணுங்களே இன்னைக்கு பாக்கத்துல தேவதை மாதிரி இருக்காங்க. ஏன் ஆள்லாம் தேவதை, அப்ப எப்படி இருப்பான்னு பாத்துக்கோ. எது உன் ஆளா? அந்த பொண்ணுதான் உன்னை பிடிக்காம பிளாக் பண்ணிருச்சுடா. முருகா, நான் நடு ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன், அழுதுருவேன். சரி அதை விடு. டூபே மாமா எங்க போனாரு? அவரா, நீங்க மாடை கொண்டுட்டு முன்னாடி போங்கடா, நான் பின்னாடி வர்றேன்னாரு. இன்னும் வந்துகிட்டு இருக்காரு. அந்த மணிலாம் கிடையாது, என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. அப்புறம் எதுக்கே கடை வச்சிருக்கீங்க? என்ன க்ளோஸ்டுன்னு போட்டு லந்தா பண்ணிட்டு திரியுறீங்க? பொதுமக்களாச்சே ஈஸியா ஏமாத்திடலான்னு பாக்குறீங்களா? நான் இருக்கிற வரை அது ஒருபோதும் நடக்காது. அட பாவிகளா, கலிகாலம். ஏன்டா உங்க ஊருக்கரைங்க மாடை இவ்வளவு கொடூரமா வரையறாங்க? காலில் வேணாலும் விழுகிறேன், அதை மாடுன்னு மட்டும் சொல்லாத முருகா. நீ சொல்றதும் கரெக்ட் தான்டா. உங்க ஊருன்னா வெரி ஃபேமஸ் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு மாட்டுக்கு பதிலா ராக்கெட்லாமா வரையறது? இன்னும் கொஞ்சம் உத்து பாரு, கீழே டிஸ்கோ லைட்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. சே, கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம வரைகிறாங்க. சரி விடு. ஆம்பளை பிள்ளைங்க அழுக கூடாது. அட, நான் எங்க அழுகிறேன்? அப்போ அழுகிற சவுண்ட் எங்க இருக்குடா வருது? எங்கேயோ அழுகுறாங்க, ஆனா பக்கத்துல கேக்குதே. ஆடா முருகா, பார்க்கவே பாவமா இருக்கு, ஏதாவது சொல்லு முருகா. எனக்கும் பாவமா இருக்குடா. சரி விடு, அழுகாத. ஆத்தையா முருகா, இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்க அட்டகாசம் தாங்க முடியல முருகா. சே, இந்த பொங்கல் அன்னைக்கு ஏன் தான் இந்த பொம்பளை பிள்ளைங்க இவ்வளோ சேட்டை பண்றாங்களோ? நீங்களாம் பேசவே பேசாதீங்கடா, முட்டி வார்கள்ல தள்ளிடுவேன். பசங்களுமோ? இவளுகளாவது பரவாயில்ல, இந்த பசங்கள்ல பாதி வேறு. அவங்க ஆளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா. எப்பயுமே 9 மணிக்கு எந்திக்கிற நாயெல்லாம் இன்னைக்கு வெள்ளனை எந்திரிச்சு எங்க உசுர வாங்குறாங்க. ஏன் நீங்க வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ண எங்க முகரை தான் கிடச்சிச்சா? அதுலேயும் உங்க மாமே ஒன்று பண்ணி வச்சிருந்தேன் பாரு, கிரியேட்டிவ்ங்கிற பேரில் ஏதோ கன்றாவியாக வரைஞ்சி வச்சிருந்தேன். அவன்கிட்டலாம் சொல்லி வச்சிரு, பின்னாடி முட்டி முன்னாடி எடுத்துருவேன். ஏதோ சோறு ஓட்டானேன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு. கண்டிப்பா. ஆத்தாடி,
குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார் மழை கொண்டு கவிதை டேய் விட்டுறாதாடா, தீட்டினார். இதான் சான்ஸ். எப்படியாவது சிரிச்சிரு. சொதப்பி மட்டும் தொலைஞ்சிடாத. எது சிரிக்கணுமா? ஆமாண்டா, இதான் சான்ஸ், விட்டுறாத. வேணாம் முருகா, வேணாம் முருகா, பயமா இருக்கு. இப்ப மட்டும் நான் சொன்னதை செய்யாம அடுத்து இந்த பொண்ணை பத்தி ஏதாவது சொன்ன மவனே, அப்போ சிரிச்சா மட்டும் போதுமா முருகா? சொன்னதை செய்டா. எப்படி இருக்கா? என்னடா அவ ரியாக்ஷனே சரியில்லையே. அட பாதி, அவளை பார்த்து சிரிடான்னா பச்சை பிள்ளைய பயமுறுத்திக்கிட்டு இருக்க. அப்ப இப்படி கிடையாதா? கடவுளே கூட இருந்தாலும் இந்த நாய் கமிட்டட் ஆகாது போலயே. கற்பனையில் வருகின்ற சொற்பகமே அன்பு, கருணையில் உருவான அடே போதும்டா, அற்புதமே. அவ உன்கிட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கேக்குறா. சிற்பச் சிலையாக நிற்பவளே. இது கொய்யால செத்தாண்டா. பாருயா பாருயா, இனிமே பாருயா, பாட்ட மாத்திரியா. நல்ல வேலை அவங்களையே சேர்த்து வரைஞ்சிருக்காங்க. சரி, என் ஆளு கோலத்தை பார்ப்போம். ஆட, இதுல எது மாடுனே தெரியலையே. கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. என்ன முருகா இப்படி வரைஞ்சு வச்சிருக்கா? சூப்பரா இருக்கு முருகா. அந்த மாட்டுக்கு பின்னாடி பாரேன். விளக்கமாறு எது? அதானே அது. அதேதான். ஐயோ பாக்குறா முருகா. இப்ப பாருங்க தலைவன் எப்படி கலக்குறேன்ட்டு. இத சட்டப்படி பாரிஸ்ல லூவ்ரே மியூசியத்துல வச்சிருந்திருக்கணும். மாட்டுக்கு மாடல் ஆருத்தி எடுக்கிறதெல்லாம் அபூர்வ பெயிண்டிங்கு. உண்மையான மாடுக்கும் இந்த கோலத்துக்கும் வச்சு பாக்கியத்துல கூட உண்மையான மாடை டூப்ளிகேட்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எல்லைய மீறிட்டான். டேய், கூப்பிட்டீங்களா? நாங்க டூப்ளிகேட்டா? உங்களை இல்ல, சும்மா ஃபேண்டசிக்கு. நான் அந்த மாட்டை தானே சொன்னேன். அப்போ நான் யாரு? அச்சோ, நீங்க தெய்வம். முடிச்சு விட்டுரு. என்னப்பா அவ்வளோதானா? ஆமா மாமா, நான் என்ன சொன்னேனோ அதே மாதிரி சொல்லிருங்க. இன்னொரு வாட்டி சொல்லு. வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா வீடியோ வரும். அட போமாப்ல, இவ்வளோ பெருசெல்லாம் சொல்ல முடியாது. அது சரி முருகா, நீ ஏதாவது சொல்றியா? எங்க கூட சேர்ந்து பயணிக்க உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாப்பிள்ள மாமா ஒன்று சொல்லட்டேன். சொல்லுங்க. இந்த வீடியோக்கான ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அதை உடனே கமெண்ட் பண்ணுங்க. மாமா நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்து இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. 2 மாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி? சூப்பர் மாமா. ஆனால் கடைசி வரை நீ மாமா கோலத்தை காட்டல. ஐயோ மறந்தே போயிட்டேன் மாமா. போ, என் கூட பேசாத. அப்புறம் எல்லாரும் பாதுகாப்போடு இருங்க. கூட இருக்கவங்கள எல்லாம் பார்த்துக்கோங்க. சரி, மாமா விட்டு வரேன். மணி 6:30 ஆயிடுச்சு. அமுகு டுமுகு அமால் டுமால்